ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான சீரக சம்பா சிக்கன் தம் பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 5 வெங்காயம், 4 தக்காளி, 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் புதினா ஒரு பிடி, கொத்தமல்லி தழை ஒரு பிடி, ரெண்டையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் 3/4 கிலோ சிக்கன் போல் நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் எடுத்து வச்சுட்டு, அடுத்து இந்த டம்ளருக்கு 4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதையும் கழுவி தண்ணியில் ஊற வச்சிடலாம். இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா தான் நான் அடுப்பு ஆன் பண்ணுறேன். ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பில். இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்க்கலாம். நான் பவுட்ரு பண்ணனால சேர்க்கல, வேணும்னா சேர்த்திக்கலாம் தாளிக்கிறதுக்கு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். அப்புறம் புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டையும் சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பச்சை வாடை போக நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள், நார்மல் மிளகாய்த்தூள், அப்புறம் நான் வீட்டில் ரெடி பண்ண பிரியாணி மசாலா இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா சிக்கன் சேர்த்திக்கலாம். சிக்கன் சேர்த்திட்டு ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்க்கணும். தயிர் சேர்த்திட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். சிக்கன் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி, நான் 4 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 6 கிளாஸ் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா அரிசி சேர்த்திக்கலாம். அரிசி சேர்த்திட்டு ஒரு 1/2 எலுமிச்சம்பழமும் சேர்த்திருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக வரணும். அதுக்கப்புறம் தான் தம் போடணும். இப்போ நல்லா கொதித்து ரெண்டும் ஈக்குவலாக வரட்டும். இப்போ நான் தம் போட்டேன். கீழே தோசைக்கல் வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம், லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம், மொத்தம் 1/4 மணி நேரம் தம் போட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான நல்லா உதிரியாக ஒட்டாமல் தம் பிரியாணி ரெடி ஆயிரும். சீரக சம்பா அரிசியில் செஞ்சது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா உதிரியாக ஒட்டாமல் வரும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.